இன்றைக்கு உலக மக்கள் எத்தனையோ விஷயங்களில், அது தேவையில்லாத விஷயங்கள்லாம் பிரியமாக இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் கூட செல்ஃபி எடுப்பதில் அவ்வளோ பிரியமாக, அதனால் தன் உயிரை கூட கொடுத்த மதிகேடான செயல்கள் செய்யக்கூடிய மக்கள் ஏராளம். பிரியமானவர்களே, ஆனால் பக்தன் எதில் பிரியமாக இருந்தால் சிந்தித்து பார்ப்போமா? சங்கீதம் 119:35. உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். கர்த்தருடைய வசனங்களில் நான் பிரியமாக இருக்கேன்னு பக்தர் சொல்கிறாரு. ஏன்னா அந்த வார்த்தையிலே என்னை நடத்துங்க. காரணம், மனுஷன் வார்த்தையை நம்பி பார்த்தோம், பாதியிலே எங்களை விட்டு போனாங்க. மற்ற முன்னோர்கள் சொன்னார்கள், அதை சொன்னார்கள் என்று, இதை சொன்னார்கள் என்று நம்பி போய் பார்த்தோம். அதுவும் எங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை கொடுத்தது. ஆக குருடனுக்கு வழிகாட்டினால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இன்றைக்கு உலக மக்களாகிய அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கு என்று சொன்ன இயேசுவின் வார்த்தைகளை, அந்த கற்பனைகளை, அவர் வசனங்களை, அவர் நியமங்களை அறிந்தும் அதை பின்பற்றும் போது தான் அது நமக்கு வெளிச்சமாக இருக்கும். பக்தன் சொன்னது போல, உம்முடைய வசனம் என் காலுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொன்னது போல அவரை நோக்கி நாம் கேட்போமா? பிரியத்தை அவர் தருவார். அவரை நோக்கி மன்றாடுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேத வாக்கியத்தின்படி உங்களுடைய வசனங்களில் எங்களை நடத்தும். உம்மில் நாங்கள் பிரியமாக இருக்கிறோம் என்பதுக்கு அடையாளமே உங்களுடைய வசனங்களை கை கொள்வதானே. அந்த உணர்வையும் அந்த பெலனையும் தந்து எங்களை ஆசீர்வதியும். என்னோட ஜெபிக்கிற யாவருடைய இதயத்திலும் உங்கள் சமாதானம் பெருகட்டும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பலி நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். God bless you.